இவ்வளோ பெரிய படம் இப்போ அவங்கெல்லாம் பயப்படுறாங்க, இவ்வளோ பெரிய இப்போ கவிதையிலே பயப்படுறாங்க நம்ம மேலே, நம்ம இது பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லி டே நைட்டு தூங்குறதே கிடையாது. 24 hours கவிதையில் ஆஃபீஸ்லேயே படுத்திருப்பேன், அந்த ரிசப்ஷன்லேயே தூங்குவேன், ரிசப்ஷன்லேயே எழுந்திருப்பேன், ரிசப்ஷன்லேருந்து எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்லுது. இப்படியே தான் அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இருக்காது. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழிச்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கே பாலாஜி சார் என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு, 4 நாள் கழிச்சு கூப்பிட்டு என் கையில் ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு எனக்கு படம் பேசினதே 80,000, அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா 40,000 கொடுத்து 1,20,000 சம்பளம் கொடுத்துட்டாங்க. பேசினது 80,000 போக 1,20,000 கொடுத்துட்டாங்க. அது போக திருப்பியும் பாலாஜி சார் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு எனக்கு. எதுக்குன்னு கேட்டோன்னா பாலாஜி சார் ஒரே வார்த்தை சொன்னார், நான் இது வரைக்கும் இந்த கம்பெனியில் வந்து 45 படமாக ஏதோ எடுத்திருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன படமாகட்டும் பெரிய படமாகட்டும் ஏதாவது ஒரு மேட்டருக்கு ராத்திரி 12-1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி மினிஸ்டர்கிட்ட சொல்லு, இவர்கிட்ட சொல்லு, இல்லை அந்த கார்பரேஷன்கிட்ட சொல்லு, இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க நாராயண சபா ஓனர் யார்கிட்டயே சொல்லுன்னு சொல்லி ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு யாராவது எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்ததே இல்லை. ஆனால் முத்துங்கிற இவ்வளோ பெரிய படம், நான் படத்தை பார்த்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஒரு நாள் கூட நீ எந்தவித ரெக்கமெண்டேஷனுக்கும் எனக்கு கேட்காம இந்த படத்தை முடிச்சு கொடுத்த ஒரே காரணத்துக்கு உனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாங்கிறது நீ கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு அதுக்கு மேலேயே 20 லட்ச ரூபாய்க்கு சமம் அன்றைக்கி. அந்தளவு அன்றைக்கி 1 லட்ச ரூபா கொடுத்தாரு.